ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وذكر فإن الذكرى تنفع المؤمنين. وقال النبي صلى الله عليه وسلم: لا تحقرن شيئا من المعروف ولو أن تلقى أخاك بوجه طليق. رواه مسلم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில்லா அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் ஈருடன் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நில வேண்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டுகிற பொறுப்பையும் அல்லாஹ்வே வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒரு மனிதனுக்கு தேவை என்பது அவனுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களுக்கு விடைகளும், அவனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும், உண்மையான நல்ல ஆலோசனைகள், அறிவுரைகள், உபதேசங்கள் இயல்பாகவே மனிதனுக்கு அல்லாஹ் அமைத்து தந்த ஒரு வாழ்க்கை முறையாகும். காலங்காலமாய் நபிமார்களை அனுப்பி வைத்து அல்லாஹ் அந்தந்த சமுதாயங்களுக்கு அறிவுரை சொல்ல வைத்தார், உபதேசங்கள் செய்ய வைத்தார். ஏற்றுக்கொண்டவர்கள், கேட்டவர்கள் வெற்றி பெற்றார்கள், நல்வாழ்வு அடைந்தார்கள். புறக்கணித்தவர்கள், மறுத்தவர்கள் அதற்கான விடையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரையிலும் இந்த இறை உபதேசங்கள், இறை தூதர்களின் அறிவுரைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவற்ற சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட பொழுது அடிப்படையான ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்வைத்த அதே வேளையில் அவர்களுடைய வாழ்க்கை சார்ந்த உபதேசங்கள், அறிவுரைகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரத்திலேயும் அவர்களுக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டே இருந்தார்கள். அறிவுரை என்பதும் உபதேசம் என்பதும் இந்த காலத்தை பொறுத்த மட்டிலும், குறிப்பாக இந்த தலைமுறைக்கு கசப்பான ஒரு அணுகுமுறை. தனக்கு யாரும் அட்வைஸ் செய்யக்கூடாது, யாரும் உபதேசம் செய்யக்கூடாது.
அப்படி உபதேசம் செய்பவர்களை பார்த்தாலே அவர்களை இழிவுபடுத்துகிற மனோநிலையில் ஒரு தலைமுறை தள்ளப்பட்டு இருக்கிறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த உபதேசங்களும் நல்ல செய்திகளும் தான் நம்முடைய இதயத்தை இறக்க விடாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு பண்டிகையில் சொல்லுகிறோம், குர்ஆனுடைய நல்ல வசனங்கள் காதில் விழுகிறது, அந்த குர்ஆனுடைய வியாக்கியானங்கள் விளக்க உரைகள் நம்முடைய இதயத்தில் விழுகிறது. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வார்த்தை தான் நம்மை கட்டி போட்டு நல்ல வழியில் வாழ்வதற்கான ஒரு இயற்கையாக உந்துதலாக இந்த உபதேசங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அது குர்ஆனுடைய 6666 வசனங்கள், அதுல வெறும் 500 வசனங்கள் தான் சட்டம் சார்ந்தது. சட்டத்திட்டங்கள் என்றால் 500 வசனங்கள். மீதி இருக்கக்கூடிய எல்லா வசனங்களும் ஒன்று வரலாற்றை பேசும், அல்லது புவியியலை பேசும், அல்லது விண்ணியலை பேசும், மண்ணியலை பேசும், விவசாயத்தை பேசும், அதற்கு கீழ் உபதேசங்களை முன்வைக்கும். எல்லாம் சொல்றான், பழைய சமுதாயத்தினுடைய வரலாற்றை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் அப்படி வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்கான எச்சரிக்கை. அதான உபதேசம் என்பது. ஒரு தந்தை தன் மகனுக்கு சொல்ற, வியாபாரத்துக்கு போனேன்னா இப்படி இப்படி இருப்பா, அதை நின்று கேட்பதற்கு கூட அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காலம். அவன் முடிவுக்கு வந்து விடுகிறான், இவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நாம் நவீன காலத்தில் வாழுகிறோம், எனக்கு என்ன தேவையோ ஏஐட்ட அடிச்சு கேட்டா அது சொல்லி கொடுக்குது. கூகுளை நம்புகிறவன் அல்லாஹ்வை நம்புவதில்லை. கூகுளுடைய வழிகாட்டுதல் மீது அபரிமிதமான நம்பிக்கை கொண்டவன் அல்லாஹ்வுடைய வசனத்தின் மீது நம்பிக்கை உடையவனாக இருப்பதில்லை. ஒரு கருவி தருகிற செய்தி நபியினுடைய வார்த்தைகளை விட பெரிதாக இந்த தலைமுறைக்கு தெரிகிறது. அப்படியானால் தந்தை, சகோதரன், சமுதாயத்தினுடைய பெரியவர்கள், அறிஞர்கள், இவர்களின் வார்த்தைகள் எல்லாம் கசத்து போகிற ஒரு சூழ்நிலையில் தான் உபதேசங்களின் நிலை இன்று சமூகத்தில் இருக்கிறது. விட்டுற முடியுமா? இஸ்லாம் என்பதற்கான மறு பேச்சு, மறு பெயர் என்ன தெரியுமா? பேசி பேசி உபதேசங்கள் செய்து உபதேசங்களை கேட்டு வாழ்வதுதான் இஸ்லாம். எதை பெருமானார் பேசல? மதீனாவில் பேரித்தம்பழத்தினுடைய தோட்டத்திற்கு போகிறார்கள். நமக்கு விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? போனவர்கள் பெருமானார் பார்க்கிறார்கள், அங்கு ஒட்டு வைக்கப்படுகிறது, இணை சேர்க்கப்படுகிறது. இது விவசாயத்தினுடைய ஒரு அபரிமிதமான மகசூலுக்காக மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கை. எல்லாரும் சொன்னாங்க, ஏப்பா அப்படி விட்டுற வேண்டியதானே, அதாவது வளர்ந்து அது தரத்தை தந்துட்டு போட்டு நீங்க எதுக்கு ஒட்டு போடுறீங்க? நபியினுடைய வார்த்தை அல்லவா? சஹாபாக்கள் விட்டுட்டாங்க. அந்த ஆண்டு மகசூல் குறை, அந்த ஆண்டு மகசூல் குறை. உடனே பெருமானார் சொன்னார்கள், நான் எனக்கு தெரிஞ்சதை சொன்ன, உங்களுக்கு தெரிந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். எல்லாம் பேசி இருக்கிறார்கள், எல்லாம் பேசி இருக்கிறார்கள். ஒரு மாமிசத்தில் சுவையானது எது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒரு நகம் வெட்டுவதனுடைய அழகை, ஒழுக்கத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். தலைவாராமல் பங்கரையாக வந்தவர்களுக்கு அழகியல் குறித்து பாடம் எடுத்திருக்கிறார்கள். உபதேசம் கசக்கும் என்று சொன்னால் நல்வழி பெறுதல் உலகத்தில் நின்று போய்விடும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகளும் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து அதை ஏற்றுக்கொண்ட ஒரு மூமின் எதை எதை பின்பற்ற வேண்டும் என்ற உபதேசங்களை தொடர்ந்து செய்தார். இதெல்லாம பேசுவாங்க. ஒரு வீட்டிற்கு போனால் அனுமதி கேளுங்கள். நாங்கள் பெருமானார், வணக்கம் வேறு, வாழ்க்கை வேறு அல்ல. ஒரு வீட்டிற்குள் நீங்கள் செல்வதாக இருந்தால் அனுமதி கேளுங்கள். எப்படி அனுமதி கேட்பது? கரண்ட் இருக்கலாம், இல்லாம போலாம். காலிங் பெல் இருக்கலாம், இல்லாம போலாம். கியாமத் வரைக்கும் ஒரு வழியை சொன்னார்கள். சத்தமா சலாம் சொல்லுங்க. கேட்கலைன்னா 3 தடவை சொல்லு. 3 தடவைக்கு மேல் அந்த பதில் வராவிட்டால் திரும்பி விடுங்கள். இதுதான் அனுமதி.
இந்த கதவை தட்டி சலாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒதுங்கி ஓரமா நில்லு. இன்னொன்றையும் சொன்னார்கள், ஒரு வீட்டிற்கு செல்வதற்கு முன்பாக ஜன்னல் வழியாக எட்டி பார்க்காதீர்கள். இது இயல்பா கதவை தட்டுறோம், திறக்கல, அடுத்த உடனே நம்ம என்ன செய்வோம்? வீட்டை சுத்தி போயினாச்சு பின்னாடி ஜன்னல் திறந்து அஜயா அப்படின்னு பயந்துட்டார். கியாமத்து வரைக்குமான வழிகாட்டுதல் ஒழுக்க முறைகளை ஒவ்வொரு இடத்திலும் பெருமானார் பேசினார். முஃமின்களே, குர்ஆனுடைய வசனங்களும் சரி, பெருமானாரும் சரி, தங்களுடைய பிரத்யேகமான நோக்கம் மனித சமூகத்தை நல்வாழ்விற்குள் கொண்டு வர வேண்டும். அந்த சமூகத்திலே ஒழுக்கமின்மையும் ஆபாசமும் கட்டுப்படாத தன்மையும் மனம் போன போக்குடன் வாழ்ந்துவிடக் கூடாது. மனித மரபுகளுக்காக போராடியவர்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், வதக்கிர், சொல்லிட்டே இருங்க, உபதேசம் செய்து கொண்டே இருங்கள். ஃபைன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், அந்த உபதேசங்கள் மூமின்களுக்கு பிரயோஜனம் தரும். உலகத்திலேயே நல்லுரை கேட்பதற்காக கூடுகிற ஒரே சமுதாயம் ஜும்மாவுடைய சமுதாயம் மட்டும்தான். உலகம் முழுவதும் ஜும்மாவுடைய நாள் இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஏழைகளின் பெருநாள், மிஸ்கீன்களுடைய ஹஜ் என்று பெருமானார் சொன்னார்கள். அது கல்வில அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை. நேற்றுல பேச ஆரம்பிச்சிருப்போம், நாளைக்கு சொல்லுங்க ஜும்மா. ஜும்மா என்ன? ஜும்மாவுடைய நாளில் பெறுகிற நல் உபதேசங்கள், இறை வாக்கியங்கள், பெருமானாருடைய தூதுத்துவ செய்திகள் ஒரு வார காலம் ஒழுக்கமாய் வாழ்வதற்கான செய்திகளை தரும். எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னா, சில இடங்களில் இந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள், அடுத்து பயானே வேண்டாங்க, இருக்கு குத்துபா ஓதுங்க, 2 ரக்காத் தொழுது வைங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. பயான் ஏகப்பட்ட பயான் நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். நீ எப்படி பார்ப்ப, எப்படி கேட்ப, கக்கூசுல பார்த்து பார்த்துட்டு இருப்ப, கல்லாப்பட்டியிலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பாய். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், கியாமத்து வரைக்குமான அறிவு அல்-இல்மு தூஹது மின் அஃப்வாஹிர் ரிஜால், ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து கேட்பதை போன்ற தாக்கம் கருவிகளிடமிருந்து கிடைக்காது. கரெக்டா? நீ ஓது செஞ்சுட்டு வந்து தொப்பி போட்டு முன்சப்புல உட்கார்ந்து ஃபேஸ்புக் வச்சு கேட்பீங்களா? ஒரு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற உபதேசங்களின் மீதான ஒரு வெறுப்பு, நாம சொல்றதை விட பாசிச பயங்கரவாதத்தினுடைய அந்த பிரச்சாரத்தை உற்று கவனித்தால் தெரியும். ஜும்மாக்களை நிறுத்துங்க, மதரசாக்களை நிறுத்துங்க, உலமாக்களை அடக்குங்க, இந்த நாடு உருப்படும், பாசிச பயங்கரவாதம் சொல்லுகிற செய்தி நமக்கு தெரியலையே. அந்த பள்ளிக்கு போனாங்க, சூப்பர், என்னங்க 12:45 இமாம் ஏறுறாரு, 1 மணிக்கு சலாம் கொடுக்குறாரு, 1:15 வீட்டுக்கு வந்து பிரியாணி எடுத்துக்கிறோம், 2:15 செத்து போறோம். வாரத்தில் ஒரு நாள் இறை செய்திகளை கேட்பதற்கு இதயங்கள் இடம் கொடுக்காவிட்டால் எந்த வார்த்தைகள் நம்ம இயக்கும்? அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூலிடம் நாம் போருக்கு செல்ல வேண்டும். பேசாதீர்கள், பேசாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், வதக்கிர், பேசிட்டே இரு, உபதேசம் செய்து கொண்டே இரு, மூமின்களுக்கு அது பலன் தரும். யாருடைய வார்த்தை யாருடைய இதயத்தில் நின்று யாருடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்தும் நமக்கு தெரியாது, இல்லையா? இது மனித வார்த்தை அல்லவே, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். இது இமாமுக்கு மட்டும் அல்ல, மொத்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொல்றான், உபதேசம் செஞ்சுட்டே, நீ உன் மகனுக்கு செய்யி, நண்பனுக்கு செய்யி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செய்யி, மனைவிக்கு செய்யி, சமுதாயத்துக்கு செய்யி. உபதேசங்கள் தான் உயிர்ப்பின்மை தரும். இதையெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. சிறார்கள் கல் எடுத்து பழங்களை அடிக்கிறதை பார்த்து பெருமானார் சொல்றாங்க, கற்களால் எரிந்து பழங்களை பறிக்காதீர். ஏன்? குறிதவரை அடுத்தவன் மண்டைய உடைக்கும், கனிகள் காயப்படும். இப்ப கனிகளை பறிப்பதற்கென்று ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியிலே மரங்களில் ஏறி கனிகளை பறியுங்கள். கல்லால் அடித்தால் கனியும் காயப்படும், மனிதர்களும் காயப்படுவார்கள்.
இந்த உபதேசம்லாம் நாங்க கேட்க மாட்டோம், நீங்க நபின்னு சொன்னா தொழுக சொல்லுங்க, நோம்பு வைக்க சொல்லுங்க, பணம் பறிக்கிறத பத்தியில பேசக்கூடாது சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். உலக மருத்துவர்களுக்கான வைத்தியத்தை பெருமானார் சொன்னார்கள். பசித்திருத்தல் ஒன்றே நோய்க்கான தீர்வுனா முடிஞ்சது. மொத்த மருத்துவத்தினுடைய ஃபண்டமெண்டல் அடிப்படை. நோய் வருதா, ஒரு நேரம் பட்டினியா கடை, நோய் காணாம போயிடும். மூமின்களே, எல்லாவற்றையும் பேசி இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்க பேசிட்டே இருங்க, மூமின்களுக்கு உபதேசங்கள் நிச்சயமாக பலனளிக்கும். சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொல்றான், வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். தெய்வதாட்சியம் எல்லாம் பார்க்காதீங்க, சத்தியத்தை உபதேசம் செய்து கொண்டே இருங்கள். பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொண்டே இருங்கள். உபதேசங்கள் தான் மனித வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் என்பதை குர்ஆனும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுத் தருகிறார். 1400 ஆண்டுகளாக இந்த இஸ்லாம் பீட நடையோடு ஒரே பாதைதான், ஒன்றே உயர்வாக மட்டுமே இஸ்லாம் காணப்படும். காரணம் என்ன? பரஸ்பர உபதேசங்கள், நாடு நிலம் மொழி தேசம் கடந்த உபதேசங்கள். இங்க உட்கார்ந்துட்டு மக்காவில் ஆற்றப்படுகிற இறை வசனங்கள், இறை தூதர்களுடைய வழிகாட்டுதல்களை தெரிந்து கொள்ளலாம். உபதேசங்கள் தான் உலகத்தையும் மனிதர்களுடைய இதயங்களையும் உயிர்ப்பிக்கிறது. எந்த வார்த்தை காதின் வழியே கல்வுக்குள் போய் என் வாழ்க்கையை நிலைநிறுத்தும் தெரியாது. அதற்கு காரணியாக யாரும் இருக்கலாம். நமக்கு ஏன் வம்பு? பெற்றோர்கள் கூட பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்வதில்லை. அவங்களே முடிவுக்கு வந்துடுறாங்க, சொன்னா கேட்க மாட்டான். இது மிகப்பெரிய விபரீதங்களை சமூகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறது. மூமின்களே, பண்டைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பேரறிஞர், நபி என்றும் இறை நேசர் என்றும் அடையாளப்படுத்தப்பட்டார் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய உபதேசங்கள் இஸ்லாமிய ஈமானிய சமூகத்திற்கு மட்டுமல்ல, சர்வதேச மக்களால் வாசிக்கப்படுகிற அழகிய உபதேசம். ஒரே டாபிக் தான், மகனே கேள். உலக மகன்களுக்கு அவர் சொன்ன அற்புதமான உபதேசம். ஒரு பேரறிஞரின் உபதேசத்தை குர்ஆனில் பதிவிட்டு அல்லாஹ் சொல்றான், நபியே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை உமக்கு நாம் சொல்லுகிறோம். இந்த உபதேசம் உலக மக்களுக்கு போய் சேர வேண்டும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அந்த லுக்மான்ங்கிற பேரறிஞர் என்னால் உருவாக்கப்பட்டவர். யாரும் தனியா பேரறிஞர் ஆக முடியாதுல்ல. வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மா, ஆடு மேய்க்கிற சிறுவர் லுக்மான் என்பவருக்கு அறிவு ஞானத்தை நாம் தந்தோம். தந்த பிறகு அவருக்கு சொன்னோம், எது கிடைச்சாலும் முதல்ல தேங்க்ஸ் சொல்லி பழகு. யாருக்கு சொல்றாங்க? உலக பேரறிஞர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான், அனிஷ்குரு லில்லாஹ். நம்மளுக்கு அந்த பழக்கம் இருக்கா? எதற்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். தும்மனா மட்டுமல்ல, சாப்பிட்டால் மட்டுமல்ல, ஒரு எதிர்பார்த்த ஒரு காரியத்துக்கு போறோம், எதிர்பாராத விதத்தில் அது நடந்தது, இப்ப என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ். இடையில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சம்பவங்கள் எதுவும் நம்முடைய திட்டத்தில் இல்லை. மனசுக்குள்ள ஒரே பதட்டம். அவர் போய் சொல்லுவாரு, ஏமாத்திடுவாரு, தரமாட்டாரு, இந்த காரியம் நடக்காது. ஆனா எதிர்பார்த்ததற்கு நேர் மாற்றமாக அவர் நம்மை வரவேற்கிறார், உபசரிக்கிறார். நீங்க தானே போன்ல பேசுறீங்க. ஆமாங்க, நான் அப்பவே நியத்து பண்ணிட்டா வீடு உங்களுக்கு தான். நான் நினைத்தது வேறு, நடந்தது வேறு. இப்ப நீங்கள் யாருக்கு சுக்ர் செய்யணும்? அல்லாஹ் சொல்றான், அறிவு ஞானம் கிடைத்து விட்டது, அபாரமான ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹ் மறந்துடாத, எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு நீங்கள் சுக்ர் செய்யுங்கள். வமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி. யார் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கிறாரோ அவர் தனக்குத்தானே நன்றியாளராக மாறிக்கொள்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் ரொம்ப சங்கடமா சொல்லக்கூடிய வசனம் என்ன தெரியுமா? வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர். என் அடியார்கள்ல எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ரொம்ப குறைவு. இது வேற யாரையும் நினைக்க கூடாது. நமக்கு நாமே நல்லா சாப்பிடுறோம்,
சாப்பாட்டை தந்தவன், அந்த ருசியை தந்தவன், அந்த செரிமானத்தை தந்தவன் இல்லையா? ஒரு தடவை வாரத்துல இப்படியே ஜிஹெச்சுக்கு போங்க, இங்க ஓட்ட போட்டு டியூப் வழியா உணவுகள், அப்படித்தான் 6 மாசமா வந்துட்டு இருக்காரு. இங்க ஓட்ட போட்டு டியூப் வழியா லிக்யூட் ஐட்டம், அப்படித்தான் 2 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவரு 10 வருஷமா கோமால, என்ன நடக்குதுன்னே தெரியாது, கோமால கிடக்கிறார். ஒருவருக்கு கால் இல்லை, ஒருவருக்கு கை இல்லை, ஒருவருக்கு இதயம் ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டு இருக்கிறது. இது அத்தனையும் நல்லா வச்சிருக்கிறான ரப்பே. யாருக்கு சொல்லுங்க? அதெல்லாம் டானு காலையில 4 காலுக்கு எந்திரிச்சிருவானுங்க, ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பான். 5 காலுக்கு பள்ளியா சுதந்திரமா, 6 காலுக்கு வாக்கிங் போயிடுவான், 7 காலுக்கு குளிச்சிடுவான், 8 காலுக்கு டிஃபன் சாப்பிடுவான், 9 காலுக்கு ஆபீஸ்ல உட்காந்துருப்பான், 10 காலுக்கு பேங்க் போயிடுவான், 11 காலுக்கு சந்தாக்களை வந்துடுவான். கரெக்டு தான், சின்சியாரிட்டி கரெக்டு தான். இத்தனையும் சரியாக நடத்தி வைப்பவன் யார்? நான் எந்திருக்கிறேன்னா அல்லாஹ் எழுப்பி விடுறானா? சொல்லுங்க. அல்லாஹ் எழுப்பி விடுகிறான். எழுந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ். தூக்கத்தை சிறுமரணம் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறீர்கள், எழுந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், எப்பயுமே அல்லாஹ்வை சுக்ர் செஞ்சுட்டே இருங்க, சுக்ர் செஞ்சுட்டே இருங்க. அவன் விரும்புறான். சரி, சுக்ர் செய்ய மாட்டேன், அவன் தந்தான் நான் சம்பாதித்தேன், அவன் தந்தான் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், அவன் தந்தான் நான் சமூக அந்தஸ்தை பெற்றேன். இந்த நான்ங்கிறத எடுத்துட்டு அவன் சொல்லிட்டே இருந்தாலே எல்லாம் நலமாய் நடக்கும். எந்த இடத்துல மாற்றம் சொல்லுங்க? எந்த இடத்துல மாற்றம்? அவனை விட்டுட்டு நான் போல எல்லா வேலையும் முடிஞ்சிருங்க, நம்மளை மிஞ்சி ஒண்ணு நடக்காது. அதைத்தான் எல்லாம் சொல்றான். என்னை மறுத்தால் நஷ்டம் உனக்கு தான். ஃபைனல்லாஹ கனியுன் ஹமீத். அல்லாஹ் நிரந்தரமான புகழுக்கு சொந்தக்காரன், யாரிடத்திலும் தேவையற்றவன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசத்திற்கு முன்பு அல்லாஹ் அவருக்கு உபதேசம் செய்கிறான். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஆளுக்கு அறிவு வந்துருச்சு. உலக மக்களுக்கு பாடம் சொல்லுகிற உபதேசம் செய்கிற பேரறிஞர். இந்த அறிவை கொடுத்தது நானு, எனக்கு எப்பொழுதும் சுக்ரு செய்யுங்கள். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த சுக்ரியா செய்யறதுனால என்ன என்ன கிடைக்கும்? அல்லாஹ் அதிகமா கொடுப்பான். அறிவு கூடும், செல்வம் பெருகும், அந்தஸ்து கூடும். அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருங்கள். லைன் ஷக்கரத்தும் லா அஸீதன்னக்கும். இந்த மனுஷன்டே பார்க்கலாமே, காக்கா பிடிச்சிட்டே இருந்தா காரியம் நடந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றது புரியுதா? காக்கா பிடிச்சிட்டே இருந்தா, இது தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி அல்லாஹ்வை காக்கா பிடி, உண்மையாகவே சொல்லு, யா அல்லாஹ் நீ தந்தாய், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஹதீஸில் பெருமானார் சொல்வார்கள், மனிதர்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு. சும்மா தொழுதுட்டு போறோம் கூட்டத்துல, நமக்கு தான் ஒரு பழக்கம் இருக்கு, நம்ம செருப்பு கிடைச்சதுன்னா சரி, மற்ற செருப்பெல்லாம் ஒரே வயசானவர் ஒத்த செருப்பை தேடிட்டு இருக்கிறார். ஒரு வினாடி அவருக்கு அந்த செருப்பிற்காக உதவி செய்தால் இவர் அவருக்கு நன்றி ஜஸாக்கல்லாஹ் என்று சொல்லிவிட்டால், பெருமானார் சொல்லுகிறார்கள், மனிதர்களுக்கு நன்றி சொல்பவர் அல்லாஹ்வுக்கும் நன்றி சொல்வார். கனெக்ட் பண்றாங்க. நன்றி என்பது மிகப்பெரிய ஒரு பயன்பாட்டினுடைய வெளிப்பாடு. நல்ல தாகமா வந்துட்டு இருக்கிறாங்க, திரும்பி திரும்பி பார்க்கிறாங்க. நம்முடைய பதட்டத்தை பார்த்து ஒருத்தர், நாங்க தண்ணி குடிங்க, முதல்ல தண்ணி குடிங்கிறார். அந்த 2 மடக்கு தண்ணீர் உள்ளே போன உடனே உயிர் மீண்டு வந்ததை போன்ற உணர்வு. உடனே சொல்றோம், ரொம்ப தேங்க்யூ சார். இதை நிரந்தரமாக தந்த ரப்பிற்கு அல்லாஹ் அக்பர். முஃமின்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் முதலில் பாடம் எடுக்கிறான். நீங்கள் பெற்ற அறிவு ஞானத்திற்காக எனக்கு எப்பொழுதும் நன்றி பாராட்டுங்கள். அடுத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை அல்லாஹ் பதிவு செய்கிறார். அவர் மகன்கிட்ட பேசுறார். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ
ஒரு தந்தையாக மகனிடம் நாம் பேசியதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நம்ம சாதாரண பையன்கிட்ட என்ன பேசுவோம்? சின்ன பசங்களா இருக்கும் போதே நல்லா படிடா, உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தர்றேன், உடனே வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், குழந்தை இல்லையா? கொஞ்சம் வளர்ந்து வருகிற பொழுது அவன்கிட்ட சொல்கிறோம், அத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறேன், இதை நீ காப்பாற்றணும், இதோட வேல்யூ என்ன தெரியுமா? தான் கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் சொல்லுகிறார். ஆனால் ஒரு தந்தை தன் மகனுக்கு சொல்ல வேண்டிய அரிய உபதேசம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மகனே கேள், மகனே கேள். முதல்ல ஒரு தந்தை தன் மகனிடம் ஆழமாக சொல்ல வேண்டிய வார்த்தையை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காண்பிக்கிறார்கள். மகனே, ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. யாராவது பேசியிருக்கோமா? காசு பணத்தை பேசியிருக்கோம், நம்ம பெருமைகளை பேசியிருக்கிறோம், அதனாலேயே நம்மளை கண்ட ஒழிச்சுக்குவோம். யாரு? பேசுவதற்கு நிறைய செய்தி இருக்கிறது. நிறைய அத்தாமார் வீட்டுக்கு வந்தாங்க, பசங்க போய் தூங்கிடுவான். தூக்க வருதா? இந்த ஆள் அருவாங்கிறான், இந்த ஆள் என்ன அறுக்கிறாரு, வெட்டி பைய தூக்குறானா? நான் 1924 கைவண்டி எடுத்துட்டு இருந்தேன். அது யாருக்கு இப்ப தேவை? அது பாடம் தான். ஆனால் முதலில் உன்னை காட்டுவதற்கு முன்பாக அல்லாஹ்வை காட்டு. ஒரு வினாடி மகனிடம் பேசலாம், மகனே நம்மை படைத்தவன் அல்லாஹ், யோசிச்சுப்பார், யோசிச்சுப்பார். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. ஒருபோதும் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க கூடாது, சொல்லால் செயலால் எண்ணத்தால். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயம். மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். இரண்டாவது, மகனே, அல்லாஹ் அவன் செய்த உபதேசங்களில் மிக அரிய உபதேசம் என்ன தெரியுமா? தாய் தந்தைக்கு உபகாரமாக இரு. இதுதான் இந்த ஜென் தலைமுறைக்கு பிடிக்காத செய்தி. மலேசியாவில் ஒரு சட்டம் இருக்கு, 15 வயசு ஆச்சுன்னு சொன்னா ஆண் பிள்ளை பெண் பிள்ளை 2 பேருமே சுதந்திரம் ஆகிடுவாங்க. இன்னைக்கு சட்டம் தான். அவங்கள பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அவங்க வீட்டில் இருக்கலாம், வெளியில போகலாம், அவங்களே விரும்பின மாதிரி வாழ்ந்துக்கலாம். இது என்ன விபரீதத்தை ஏற்படுத்தியதுன்னா, கட்டுப்படாத தன்மையை ஒரு தலைமுறைக்கு உருவாக்கி மிகப்பெரிய ஆபத்துகளில் அவர்களை கொண்டு போய் சேர்த்து விட்டது. இன்னைக்கு உலகம் அதை நோக்கி தான் பயணப்பட்டு இருக்கு. நம்மையும் நம் செய்திகளையும் பழமைவாதம் என்று சொல்றான், நவீன உலகத்திற்கு வராதவர்கள் என்று சொல்றான். இன்னும் சொல்ல போனால் சர்வதேச அளவில் இறை கோட்பாட்டில் வாழுகிற ஒரு சமூகத்தை பழமைவாதிகள், மடமைவாதிகள், தீவிரவாதிகள் இப்படித்தான் சர்வதேசம் சித்தரிக்கிறது. ஆனால் நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்வோம், அந்த சர்வதேசம் மஸ்ஜிதுகளுக்கு மாறி வரும் என்று சொன்னால் அவர்கள் நவீன வாழ்க்கையை மேற்கொள்வதில் எவ்வளவு ஆனந்தம் என்பதை உணர்வார்கள். உலகத்தில் உபதேசத்துக்கு தான் பஞ்சம். நல்ல வழிகளிடம் நல்ல வார்த்தைகள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உலகத்தினுடைய பெரிய சொத்து என்ன தெரியுமா? தாய் தந்தை. அந்த வழியை நமக்கு தாய் தந்தை காமிச்சாங்க, ஆனா நாம நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுங்க காட்டல. நாம எதை காட்டி வளர்த்தணுமா? காசை காட்டி வளர்த்தணும். மாசம் 50,000 சம்பாதிக்கிறது, என்னன்னு பிச்சு எடுப்பது. அவனும் காசை பார்த்தே வளர்ந்தான். காசுக்கு முன்னால் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அத்தாம்மா முடியலன்னா நாங்க என்ன செய்யறது? நீ தானே மகன் பார்க்கிறோம், மாசமா 50,000 வைக்கிறது. அவர் முதியோர் இல்லத்துக்கு போகட்டும், பேக்கேஜ் கட்டிடுறேன், மவுத்தாகட்டும், பேக்கேஜ் கட்டிடுறேன். அல்லாஹ் அக்பர். நான் எப்படி என் பிள்ளைகளை உருவாக்கினேனோ அப்படித்தானே ரிட்டர்ன் வரும். விதைத்தது ஒன்றும் அறுவடை ஒன்றுமா? உங்கள் மக்களிடம் அல்லாஹ்வை குறித்து பேசுங்கள். அப்புறம் பிள்ளைகளுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எந்த நிலையிலும் தாய் தகப்பனுக்கு மட்டுங்க எல்லை கோடுகள் கிடையாது. அவங்க வேற்று மதத்தில் இருந்தாலும் தாய் தந்தை தான், மதமாறி போனாலும் தாய் தந்தை தான். செய்ய வேண்டிய உபகாரம் பணிவிடைகளை செய்தே தீர வேண்டும்.
ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அல்லாஹ் எச்சரிக்கிறான், அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க நிர்பந்தித்தால் ஃபலா துதிஅஹுமா, அப்ப வழிபடாத, அதுவும் மென்மையாக, அதுவும் மென்மையாக. அல்லாஹ்விற்கு அடுத்ததாக நன்றி பாராட்டப்பட வேண்டியவர்கள் பெற்றவர்கள். விளைவு என்னன்னா, இந்த நவீன வளர்ச்சி அடைந்த உலகத்திலே அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டா பெற்றோர்கள் தான். நம்ம ஒரு மாடர்ன் உலகத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? நம்ம வீட்டுக்குள்ளேயே வாரத்துல 4 நாள் தான் சமையல் நடக்குது, ஆரோக்கியம். மீதி 3 நாள் சொல்லுங்க குடும்பத்தோட கடையில திங்கிறது, பையன் 7 நாள் கடையில திங்கிறது. ஒரு தாய் பாசம், மனைவியினுடைய உணர்வு, உணர்ச்சிகள், குடும்ப ரீதியான பெரும்பாலான சொல்றோம் குடும்பமா அமர்ந்து சாப்பிடுவதில் பரக்கத். அந்த பரக்கத்தை இழந்து ரொம்ப காலமாச்சு. அங்கிருந்தே போன் பண்றான், அதான் வந்துட்டாரா, அந்த அம்மா சொல்ல வந்துருச்சு. எங்க இருந்து எப்படி மரியாதைகள் பாஸ் ஆகுது, இருந்தாலும் தின்னுட்டாரா, தின்னுட்டு தூங்க போயிடுச்சு. இதெல்லாம் கேட்டுட்டு தான் வீட்டுக்கு வரலாம். ஒரு தந்தை மகனுடைய நெருக்கத்தை இந்த சமூகம் எவ்வளவு விலக்கி வைத்து விட்டது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னார்கள், இறைவனுக்கு அடுத்ததாக போற்றப்பட வேண்டிய மகத்தான உயிர்கள் பெற்றோர். எந்த நிலையிலும் அவர்களுக்கு மாறு செய்து விடாது. காரணம் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், உன் தந்தையின் பொருத்தத்தில் தான் என்னுடைய பொருத்தம் உனக்கு கிடைக்கும். என்னிடம் கேட்கிற சொர்க்கம் தாயினுடைய பாதடையில் இருக்கிறது. அடுத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மகனே, நம்ம மகனுக்கு நம்ம சொல்லணும், பயானா உபதேசம்னா நமக்கல்ல, நம் மகனிடம் பேசி பாருங்கள். மகனே, எப்படியோ ஃப்ரெண்டு கூட சுத்து ஜாலியா எங்கேயும் தொழுகை விட்டார். ஒரு பயிற்சி, ஒரு நல்ல வார்த்தை. அவன் கடல் கடந்து பயணித்து போனாலும் தொழுகையின் மீது ஈடுபாடு ஏற்பட்ட இதயத்தில் அதை பிரிக்கவே முடியாது. நம்ம எத்தனை பேர் இருக்கோம், வாழ்க்கையில் எத்தனையோ சூழல்களில் வாழக்கூடியவர்கள், முதலாளிகளாக, கூலி தொழிலாளிகளாக, ஓட்டுநர்களாக, வெளியூர் பயணங்களை நிரந்தரமாக கொண்டவர்களாக. இந்த மெடிக்கல் ரெப் இருக்கா இல்லையா, ஒரு நாளைக்கு 200-300 கிலோமீட்டர் பயணிக்கிறான். அந்த இளைஞர்கள் கூட சரியான தொழுகை நேரத்திற்கு கண்ணில் காணுகிற பள்ளிவாசலுக்குள் போய் தொழுது விட்டு வருவதை பார்க்கும் பொழுது இந்த சமூகத்தில் தொழுகையை உயிர்ப்பிக்கிற இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறார். மகனுக்கு சொல்ல வேண்டுமே, எந்த இடத்துல நாம தோக்குறோம்னா மகன்கிட்ட நம்ம கதையை சொல்லும் போது தோற்றுறோம். நம்ம கதையை சொல்லாதீர்கள், அல்லாஹ்வை சொல்லுங்கள். எல்லா இடத்திலேயும் மகனே தொழுகையை விட்டு விடாது. வஅம்ரு பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர். உன்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லதை சொல்லிட்டே இரு. இந்த சொல்வதற்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நீங்க தான் உபதேசம் செய்யணும்னு யாருக்காவது கொடுத்துருக்காங்களா, பட்டயம் கொடுத்துருக்காங்களா? நாம் அப்படி ஆக்கிட்டோம். பரஸ்பரம் ஒவ்வொரு மூமினும் இன்னொரு மூமினுக்கான உயிர்ப்பிப்பு உபதேசம் செய்வதில் இருக்கிறது. நளினமா சொல்றது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய பேர குழந்தை தொழுகைக்கு வர்றாங்க. ஒது செய்வதற்கு வெயிட்டிங். ஒரு பெரியவர் ஒது செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் தப்பு தப்பாக ஒது செய்யறாரு. சரியா கையெல்லாம் நனையில, சரியா முகத்தை கழுகல. இப்போ ஒரு பெரியவர், தன்னை விட வயதில் மூத்த பெரியவர், ஒரு வணக்கத்தில் தவறு செய்கிறார். இவருக்கு பார்த்தா துடிக்குது, சொல்லணும். நல்லதை சொல்லிக் கொண்டே இருங்கள். எப்படி சொல்லணும்? பெருசு என்னையா ஒது செய்யற, இதெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்குவானா? நீ எல்லாம் வீட்டில் இருக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொன்னா முடிஞ்சது. ஒரு தொழுகையாளியை அல்லாஹ்வை விட்டு விரட்டி விட்டோம். பெருமானாருடைய குடும்பம் அல்லவா, அந்த பக்குவம். என்ன செய்யறாங்கன்னா, என் அம்மி பெரியதா, நான் ஒது செய்யறேன் சரியான்னு பாருங்க. ஒரு சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு ஞானம், நான் ஒது செய்கிறேன் சரியான்னு பாருங்க. அவர் பார்க்கிறாரு, பார்த்தா ரொம்ப பர்ஃபெக்டா செய்யறாரு. முடிஞ்சு, சம்பவம் முடிஞ்சு. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்குள்ள வந்தவன் அந்த பெரியவர் மீண்டும் தன் ஒதுவை சரி செய்கிறார். இஸ்லாம் எவ்வளவு நளினமாக, வஅம்ரு பில் மஅரூஃப், எந்த இடத்திலேயும் நல்லதை சொல்லிக் கொண்டிருங்கள், வன்ஹா அனில் முன்கர், தீமையை சொல்லுங்க தடுத்து கொண்டிருங்கள். அப்படின்னா
பகிரங்கமாக கண்டிக்குதல் அப்படிங்கிறதல்ல, சாதுரியமான நிலையில் தவறுகளை சுட்டி காண்பித்து புரிய வைக்க வேண்டும், எல்லோருக்குமான கடமை மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்புறம் இந்த ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கணும். அவங்க தோத்துட்டாங்கன்னா அடுத்த முடிவு சூசைடு. அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அவ்வளவு பலகீனமான இதயம். அல்லாஹ் சொல்றான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னாங்க, நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு நாம ஒன்றும் அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் அவனுடைய அடிமைகள், பலகீனமானவர்கள். அதனால ஏற்படுகிற சோதனைகளுக்கு பொறுமை மேற்கொள்ளுங்கள். எக்ஸாம்ல தோத்துட்டார் பையன், எக்ஸாம்ல தோத்துட்டார், உலகம் சும்மா விடுமா? முதல்ல சக மாணவர்கள் அவனை கிண்டல் பண்ணுவாங்க, வீட்டுல ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. விளைவு பலகீனமான மனம் விபரீதத்தை நோக்கி நகரும். சிரமங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் ஏற்படும் பொழுதெல்லாம் பொறுமையாக இரு. இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், அது மிகப்பெரிய மன உறுதி. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னார். அடுத்து சமூகத்தில் நடக்கிற தீமைகள் குறித்து ரொம்ப அற்புதமாக பாடம் எடுத்தார்கள். வலா துஸஹிர் ஹத்தக லின்னாஸ், யாரையும் அற்பமா நினைக்காத. இது யார்கிட்ட சொல்லணும்? மகன்கிட்ட சொல்லணும். ஒரு சாதாரண குடும்பம், ஏழை குடும்பம், படிச்சான், நல்ல மார்க் வந்துச்சு, இலவசமா சீட் கிடைச்சது, இன்ஜினியர் ஆனா, டாக்டர் ஆனா, உயர்ந்த பதவிகளுக்கு போனால், இப்பொழுது நடை உடை பாவனை எல்லாம் சொல்லுங்க மாறுதா இல்லையா? எல்லாம் சொல்றான், மகனுக்கு சொல்லிக் கொடு, இந்த மாற்றங்கள் வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரையும் அற்பமாக நினைக்காதே. நீ எப்படி உயரத்திற்கு வந்தாயோ இந்த உயரத்தை தந்தவன் அல்லாஹ் யாருக்கும் தருவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகத்துல உறவுக்காரன் காரூன் ரொம்ப வறுமை, ரொம்ப பசி. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து கெஞ்சி கெஞ்சி கெஞ்சலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எங்கிட்ட கெஞ்சி நான் என்னப்பா எப்படி இப்ப தர முடியும்? அல்லாஹ்ட்ட கேளு. அவன் விடவே இல்லை. கடைசியில் அவனுக்கு தங்கமாற்றுக்கலை கீமியா, ஒரு தங்கரத்தை கற்றுத்தந்தார்கள். அதை வச்சு அவன் தங்கம் உருவாக்க துணிந்து கோடான கோடி சொத்துகளுக்கு அதிபதியானா. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மற்றவர்களை அற்பமாக நினைத்தான், இலக்காரமாக நினைத்தான், இழிவாக நினைத்தான், வாழ தகுதியற்றவர்கள் என்று நினைத்தான். நாமளும் நினைக்கிறோம். எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? ஏங்க அவர் எப்படி அவர் வீட்டில் பொண்ணு கேள்வி பிளாட்ஃபார்ம் வியாபாரிங்க, நாவுதுல்லா, அப்படி சொல்லலாமா? சொல்லாமா? இந்த சமூகத்தினுடைய பெரிய பொருளாதாரத்தை உருவாக்கியது பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் தான். அவன் அந்த காசுல தான் பள்ளி வாசல் உருவாச்சு இல்லையா? அது எப்படி அந்த வார்த்தை பிளாட்ஃபார்ம், அவர் சலூன் கடை வச்சிருக்காரு, என்ன பிரச்சனை? ஊரெல்லாம் சலூன். ஒரு வாரம் ஒரு 4 நாள் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு சொன்னா அத்தனை கபதாடி மாதிரி மாறி. இன்னைக்கு அவனுக்கு செல்ஃபா எடுக்கவும் தெரியாது, அதான் டிச்சு எடுக்கிறவன். அதனாலதான் அரசாங்கம் சொல்லுது, தூய்மை பணியாளர்கள் சொல்லுங்க, அவமானப்படுத்தாதீர்கள். ஒரு நாள் வீட்டு பக்கத்தில் சாக்கடை அடைப்பு ஏற்பட்டால், ஆள் வராவிட்டால் நாற்றத்தில் உலருகிற சமூகம். அப்பதான் தூய்மை பணியாளர். இன்னைக்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுக்கணும், இல்லைன்னா யார் மாறி போயிடுவோம் சொல்லுங்க. முதல்ல எல்லாம் ஒரு மாதிரி வார்த்தையில சொன்னாங்க, இப்போ சரிங்க சார், ஓகே சார். அவன் சொல்றதெல்லாம் தலையாடுறான். இது ரொம்ப ரிஸ்க்குங்க, மிஷின் வச்சு தான் எடுக்கணும், 2000 ரூபா வரும். எப்போ 3000 ரூபா தர்றான். யாரையும் அற்பமாக நினைக்காதே. மகனுக்கு சொன்னாரு, நீ உயர்ந்துட்ட அப்படிங்கிறனால பிறரை தாழ்வாக கருதினால் உனக்கான விபரீத விளைவை நீயே உருவாக்கி கொள்ளுகிறாய். ஏன்னா உலகமே இன்னைக்கு சபிக்கிறது ஒரே ஒருத்தனை தான் சபிச்சுக்கிட்டே இருக்கு, கியாமத் வரைக்கும் சபிக்கும். யாரு? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். உலகமே. இந்த ஷைத்தான் யாருங்க? 40,000 ஆண்டுகள் மாணவர்களுக்கு ஆசிரியராக இருந்தார். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, மண்டையில அது ஏறிடுச்சு. எது ஏறிடுச்சு? நான் தான். அது மட்டும் வந்துடவே கூடாது. நானும் அப்படின்னு சொல்லலாம், நான் தான். கடைசியில் அல்லாஹ்ட்ட ஆர்கியுமெண்ட்டுக்கு போனானே,
அல்லாஹ் அவனை பரிசோதிக்கிறதுக்கு தான் நம்மளை படைச்சான். ஆதமுக்கு சஜிதா செய்யணும் ஒரு டெஸ்ட் வைத்த பொழுது மலக்குமார்கள் எல்லாம் செஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு யாருன்னு தேவையில்லை. சொன்னது யாரு? அல்லாஹ். சொன்னது யாரு? நம்மளே பேசணும். யார் முன்னாடி கை கட்டி நிற்க மாட்டேன், எவன் முன்னாடி குனிய மாட்டேன். பள்ளிவாசல் சொல்ற சொல்லுங்க, குனியில சாஷ்டாங்கம் பண்ற நீ அல்லாஹ்வின் முழு அடிமையா இல்லையா? இது வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் ஆர்குமெண்ட் பண்ணலாம். அன கைரும் மின் خلقتني من نار وخلقته من طين. ஆதம் என்ன சொன்னார் தெரியுமா? மண்ணால் படைக்கப்பட்டவன், நான் நெருப்பில் படைக்கப்பட்டவன். அதை பல பேர் சொல்லுவான். நெருப்புடா முடிஞ்சேன்னு அர்த்தம். முடிஞ்சேன்னு அர்த்தம். பிறரை தாழ்த்தி இழிவாக கருதி பேசுகிற வார்த்தை அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தந்துவிடும். எல்லாம் சபிச்சுட்டாங்கல்ல, போடா போ, கியாமத்து நாள் வரைக்கும் நீ சபிக்கப்பட்டவன். இதை மாற்ற முடியுமா? யாரையும் அற்பமாக நினைக்காதே மகனே. பல தம்ஷி பில்லாதி மரஹா, பெருமையா நடக்காதான இந்த ஜெனரேஷனுக்கு சொல்லுவோம். இந்த ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டோம்னு வச்சுங்களேன், பிறந்த மாதிரியே இருப்போம், இறந்த மாதிரியே இருக்கும் இல்லையா? இடைப்பட்ட காலத்தில் மானத்தை மறைக்க வல்லது ஆடை. ஆடையை வைத்து ஆளை எடை போடுதல் பெருமையின் அடையாளம். நல்லா நீட்டா வந்தா விஐபி சீட்ல உட்காரு. அவன் அதையே எதிர்பார்க்கிறான். உன்னுடைய நடை உடை பாவனம் ஒருபோதும் பெருமை, அகம்பாவம், ஆணவத்தை தரும் என்று சொன்னால் அந்த பாவத்தை செய்யாதே. ஒரு சாபி ரொம்ப பவ்யமா கேட்கிறாரு, யாரும் சொல்லலாம் ஸ்டைலா இருக்கிறவங்க நல்லா பிடிக்கும், நல்ல ட்ரெஸ் போடணும், நல்ல செருப்பு போடணும், தலை சீவிக்கணும், எல்லாம் சொன்னாங்க. சூப்பர். இது எப்படி சொன்னாங்க தெரியுமா? இன்னல்லாஹ ஜமால் துஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகா இருப்பதை விரும்புகிறான். அழகா இருப்பது நல்லது, அகம்பாவமாய் இருப்பதுதான் கூடாது. அப்படி போட்டு வந்தவன மற்றவனை சீங்கிறாரு. ஒருத்தர் கை கொடுக்க வர்றாரு, தள்ளி விடுறாரு. நான் யாரு, நீ யாரு? இந்த வார்த்தைகளை தான் அடிபட்டவன் இப்லீஸ். ஒருபோதும் பெருமையோடு அகம்பாவத்தோடு பூமியில் நடக்காதே மகனுக்கு சொன்னார்கள். அப்புறம் நோயாளி மாதிரி நடக்காது. பார்க்கறவங்க கேட்பான், உடம்பு சரியில்லையா? நரி மாதிரி ஓடிட்டே இருக்காத, மிதமான நடை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நடையே அழகாக இருக்கும். நல்ல ஆரோக்கியமான நடை. விரைவாக நடப்பது என்பது வேறு, ஓடுவது என்பது ஓடும் இல்லையா? டாக்டர்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, வாக்கிங்கிறது வேற, ஜாக்கிங்கிறது வேற. ஒவ்வொன்றுக்குமான சில நடைமுறைகள் இருக்கிறது. ஒருவருடைய நடை அவருடைய ஆளுமையை கற்றுத்தரும். கடைசியில மகன் சொன்னாங்க, எங்க பொது சபையில வீட்டுல பெரியவங்கள்ட்ட கத்தி பேசாதே. இது பலருடைய வாழ்க்கையை முடித்து போட்டிருக்கு. அது ஊர்ல தெரியாது, அவரை எல்லாமே கூப்பிடாதீங்கிறாங்க. ஏன் வந்த ஆளுன்னு கத்திட்டு இருப்பான். கரெக்டா? உங்களுடைய எல்லா உயர்வுகளையும் குளிதோண்டி புதைத்து விடக்கூடிய கெட்ட பழக்கம். குரல் உயர்த்தி சப்தம் கத்தி பேசாது. சப்தம் விட்டு பேசுறது வேற, கேட்கலங்க கொஞ்சம் சுத்தமா சொல்லுங்க, அது வேற. கத்தி கத்தி பேசுகிறார். எல்லாத்துக்கும் மனசு வெறுப்பா இருக்கு. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவரை நாம் சொன்னால் கோபித்துக் கொள்வார். அல்லாவே சொல்றான், சப்தங்கள்ல மோசமான சப்தம், வெறுப்பான சப்தம், கழுதையின் சப்தம். கழுத மாதிரி காது காலுன்னு கத்தாத. இது வீட்டுக்குள்ளும், அலுவலகத்திலேயும், வணிகத்திலேயும், சமூகத்திலேயும். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் இருக்கும்போது நம்ம கத்தி பேசிட்டா பெரியாதுன்னு நினைக்கிறான். அவன் தான் சமூகத்தில் முட்டாள். அமைதியாக பேசுங்கள், நிதானமாக பேசுங்கள், புரியும்படி பேசுங்கள். முஃமின்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உபதேசம் சர்வதேச புகழ் பெற்றது. அப்படின்னா இந்த வார்த்தைகள் பலரை பக்குவப்படுத்தி இருக்கிறது, பலருடைய வாழ்க்கையை மாற்றி தந்திருக்கிறது. அதனால இந்த ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் தன்னை விட மேலுள்ளவர்கள், பெரியவர்கள், அறிஞர்கள், ஆசிரியர்கள் உபதேசம் செய்வதை
ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத விரும்பாத ஒரு தலைமுறை நம்மோடு பயணிக்கிறது. நம்ம உபதேசம் வேண்டாம், கூகுள்கிட்ட கேட்போம். ரசம் வைப்பது எப்படி, யூடியூப்ல கேட்போம். எல்லாம் கேட்கிறாங்க. எழுகிற சந்தேகங்களுக்கு கருவியை நம்புகிறான். அனுபவத்தில் வாழ்ந்து முடித்த தந்தையின் வார்த்தைகளை தவிர்க்கிறார்கள். உண்மைதானே? எத்தனை பெற்றோர்கள் மனமுடைந்து போயிருக்கிறார்கள். ஏன்னா பெற்றோரோடு பேசுவது கூட இபாதத் தான். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, பெற்றோர் இல்லாத குழந்தைகள் மட்டும் அனாதை அல்ல, திருமணத்திற்கு பிறகு தனித்து விடப்பட்ட பெற்றோர்களும் அனாதைகள் தானே. மக்களுடைய திருமணத்திற்கு பிறகு பெற்றோர்களுக்கு என்ன தேவைப்படும்? வீட்டுக்குள்ள வந்த மகனுடைய ஒரு சலாம், அப்பா சாப்பிட்டீங்களா என்ற ஒரு வார்த்தை, மாத்திரம் வாங்கிட்டு வருதா, இந்த உபசரிப்பு வார்த்தைகளுக்காகவே உயிரை பிடித்துக் கொண்டு வாழுகிற நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளின் அருகாமை இல்லாததினால் மரணம் வருவதற்கு முன்பாகவே மரணத்தின் வாயிலில் காத்து கிடக்கிற கொடூரம் சமூகத்தில் நடப்பதை ஒரு கணம் யோசிக்கிறோம். உபதேசங்கள் வேண்டாம் என்று தவிர்க்கிற சமூகத்திற்கு எல்லோருக்குமான ஒரு கடமை இருக்கிறது. நளினமாக பக்குவமாக புரிகிற விதத்தில் எல்லோருக்கும் உபதேசம் செய்வது ஒரு சமூகத்தை கட்டமைக்கிற மிகப்பெரிய வழி என்பதை அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தின் வழியாக நமக்கு பாடம் நடத்துகிறான். வல்ல ரப்புல் ஆலமீன் ஹதீஸ்ல பெருமானார் சொல்வாங்க, பல நேரங்கள்ல உங்களுக்கு உங்களை விட கீழ் உள்ளவர்களால தான் சோறு கிடைக்குதுங்கிறான். அவன் ஏழை, அவன் படிக்காதவன், அவன் ஆகாது, அவன்லாம் இன்னமா துர்ஸகூன பிதுஅஃபாஇக்கும், உங்களுக்கு ரிஸ்க் கிடைப்பதே பரம ஏழைகளினால் தான். சரிங்க, கூலிக்காரங்களே இல்ல, நீ எப்படி முதலாளி ஆகுவ? மாணவர்களே இல்ல, நீ எப்படி ஆசிரியர் ஆகுவ? நோயாளிகளே இல்ல, நீ எப்படி டாக்டர் ஆகுவ? கரெக்டா? உனக்கு கீழ் உள்ளவர்கள் தான் உனக்கான பாதுகாப்பு கவசம். யாரையும் இழிவாக அல்பமாக கருதி வாழ்ந்திடாதே, அது வாழ்க்கையை துவம்சப்படுத்திவிடும் என்று ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னதை நாமும் உற்று கவனித்து நம் குழந்தைகளோடு மனம் விட்டு பேச வேண்டும். உபதேசங்கள் இதயங்களை உயிர்ப்பிக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.